ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பாவக்காவை யூஸ் பண்ணி பாவக்காய் ஃப்ரை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நல்லா பெரிய பாவக்காவை ஒரு பாவக்காய் எடுத்துக்கிறேன். இதோட காம்பு பகுதியை கட் பண்ணி எடுத்துக்குவோம். 2 பக்கமும் இருக்கிற காம்பு பகுதியை நீக்கிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ மெல்லிசாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மெல்லிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம நல்லா பொரித்து எடுக்கும்போது அது சீக்கிரமாக வெந்து சாப்பிட்றதுக்கும் நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா கட் பண்ணி எடுத்துட்டோம். பாருங்கள் எந்த அளவுக்கு மெல்லிசாக கட் பண்ணி எடுத்துருக்கோன்னு. இப்போ இதை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு தண்ணியில் இதை போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்பயுமே பாவக்காய் கட் பண்ணிவிட்டு அது தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணும்போது அதோட கசப்பு நமக்கு கொஞ்சம் குறையும். அதனால் இது தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா அதை ஒரு துணி வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கான மாவு கோட் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கடலை மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு 1/4 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள், உப்பு, பெருங்காயம் போட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். கார்ன்ஃப்ளவர் வேணும்னா கூட கொஞ்சம் சேர்க்கணுன்னா இன்னும் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் நமக்கு. இப்போ இதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சியில் நம்ம மாவை கலந்து எடுத்துக்க போகிறோம். மாவு இந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா தான் அந்த பாவக்காவை நம்ம இதில் போட்டு நல்லா கோட் பண்ணும்போது அதோடு சேர்ந்து நமக்கு இருக்கும். இல்லைன்னா ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா மாவு ஒட்டாமல் இருக்கும் பாவக்காயில். இப்போ எல்லா பாவக்காவையும் இதில் போட்டு நல்லா மாவு கோட் பண்ணுற அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ எல்லாத்தையுமே பாவக்காயில் மாவு கோட் பண்ணி எடுத்துட்டோம். இதனால் மீடியம் ஹீட்டில் இருக்கிற எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துட்டோன்னா அவ்வளோதான், ஒரு சூப்பரான பாவக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடும். இதை நம்ம ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா 2 பக்கமும் நல்லா பொரிஞ்சு கலர் மாறி கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்துட்டோன்னா அவ்வளோதான், ஒரு சூப்பரான டேஸ்டியான பாவக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது பாவக்காய் எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகி நமக்கு வறுபட்டு வந்துடுச்சு. இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இதே மாதிரி மீதம் இருக்கிற பாவக்காவையும் போட்டு எடுத்துட்டோன்னா சூப்பரான பாவக்காய் ஃப்ரை ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.